குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீரநாடு பார்ட் 2. ஒரு நாள் ஒரு படை வீரர் அரண்மனைக்கு சேதுபதியை பற்றி தகவலுடன் திரும்பினார். மாறன் அரசன் அவரது சிறந்த படை வீரர்களுடன் மற்றும் மதியுடன் சேதுபதியை மீட்க முயற்சியில் மலைப்பகுதிக்கு புறப்பட்டார். அவர்கள் பயணத்தை தொடங்கினார். மலைப்பகுதி மிகவும் ஆபத்தாக இருந்தது. பல இடங்களில் மந்திரவாதிகள் வசித்து வந்ததை அறிந்தனர். மலைப்பகுதியில் செல்லும் வழிகள் மிகவும் சிக்கலாகவும் ரகசியமாகவும் இருந்தன. மாறன் மற்றும் அவரது படை வீரர்கள் மிகுந்த கவனத்துடன் முன்னேறினர். கஷ்டமான பாதையில் மன்னனின் யுத்த நுட்பங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தன. மாலை நேரம் நெருங்கியதால் அவர்கள் ஒரு இடத்தில் தங்க முடிவு செய்தனர். அப்போது மாறன் மன்னன் மற்றும் அவரது படை வீரர்கள் யாரோ மறைமுகமாக தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டுபிடித்தனர். காசியப்பனின் ஆதரவாளர்கள் மறைமுகமாக தாக்குதல் நடத்தினர். மதி தனது வலிமையால் அவர்களை எதிர்த்தான். மன்னன் தனது யுத்த நுட்பங்களை பயன்படுத்தி எதிரிகளை தானே எதிர்த்து தள்ளினார். காசியப்பனின் கதை. சேதுபதி மாறன் மன்னனின் மகனாகவும் அடுத்த மன்னனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் காசியப்பன் சேதுபதி மீது பொறாமை கொண்டான். அவருக்கு சேதுபதி தன் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தடையாக தோன்றினான். காசியப்பன் தனது சதியை நிறைவேற்ற மந்திரவாதிகளின் உதவியை நாடினான். சேதுபதியை கடத்தி அவனை சிம்மாசனத்தில் இருந்து அகற்றவும் முயன்றான். மாறன் மன்னன் காசியப்பனின் சதிகளை அறிந்து அவனை நாட்டிலிருந்து வெளியேற்றினான். ஆனால் காசியப்பன் தனது சதியை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சித்தான். காசியப்பன் சேதுபதியை மர்மமான அந்நியனை வைத்து கடத்தினான். இதுவே நடந்தது. ஆனால் இப்பொழுது மலைப்பகுதியில் ஆழத்தில் மன்னன் சேதுபதியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தார். அவருக்கு வலுவான பாதுகாப்பு இருந்தது. மன்னன் தனது யுத்த நுட்பங்களை பயன்படுத்தி அந்த பாதுகாப்பை உடைத்தார். மதி தனது சக்தியால் மற்றும் தன்னுடைய சக்தி வாய்ந்த அடிகளின் மூலம் எதிரிகளை சிதறடித்தான். மாறன் மற்றும் அவரது படைவீரர்கள் சேதுபதியை மீட்க கடைசி போராட்டத்தை தொடங்கினர். காசியப்பனின் துரோகிகளுடன் கடுமையான யுத்தம் நடைபெற்றது. சேதுபதி தனது தந்தையை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். மன்னன் தனது புத்திசாலித்தனமான யுத்த நுட்பங்களை பயன்படுத்தி காசியப்பனின் திட்டங்களை முறியடித்தார். மன்னன் மற்றும் அவரது படைவீரர்கள் காசியப்பனை பிடித்து அரண்மனைக்கு திரும்பினர். மன்னன் காசியப்பனை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தண்டனை வழங்கினார். சேதுபதியின் மீட்பு மாநிலத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மன்னன் தனது மகனை மீட்டதை நினைத்து மகிழ்ந்தார். மக்களும் மகிழ்ச்சியில் சேதுபதியை வரவேற்றனர். மக்கள் அவரை கண்ட மகிழ்ச்சியில் இருந்தார். சேதுபதி மற்றும் மதி தங்களின் பொறுப்புகளை நன்றாக மேற்கொண்டு மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். மறுநாள் மக்கள் முன்னிலையில் சேதுபதி மன்னனாக அறிவிக்கப்பட்டார். மாறன் தனது மகனை பார்த்து பெருமைப்பட்டார். சேதுபதி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க நல்ல ஆட்சியை நடத்த உறுதியுடன் இருந்தார். மதியும் அவரது தளபதியாக இருந்தான். சேதுபதியின் ஆட்சியில் மாநிலம் மேலும் வளமிக்கதாக விளங்கியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.